ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن ربك أعلم من ضل عن سبيله وهو أعلم بالمهتدين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما وفقا رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور القلب وضيائها صلى الله عليه وسلم அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் அவனுக்கே. அவனின் இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரின் குடும்பத்தாரின் பெரியார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இறையை சென்றவர்கள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் ஏற்றட்டும் என்று இறைவனுமாறு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான தன்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது கடுகளவு கணக்குப்படுத்தினால் கூட அல்லாஹ் தஆலா சரியான பதில் கொடுப்பார் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறிய செய்தியை கூறி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்தேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்யாண நாமர் 31ஆம் தேதி மேட்டுப்பாளையத்திலே நம்முடைய உயிரிலும் மேலான தன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறாக பேசப்பட்டதற்கு பதில் ஒரு விஷயத்தை கருதுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 மனைவியை திருமணம் முடித்தார்கள். அதில் முதலும் கடைசிக்கும் குழந்தை உண்டு. இடைப்பட்ட 11 பேருக்கு குழந்தை இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் கூறுகின்றான், குழந்தை யாருக்கோ பிறந்தது என்ற சொற்றொடரை சொல்லிவிட்டு ஆண்மை இல்லாதவர் என்ற ஒரு செய்தியை அவன் சொல்லுகிறான். இரண்டாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை விட 15 வயது கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்தவர் என்றும் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு பல அவதூறான பேச்சுக்களை பேசிவிட்டு நான் பரிசோதத்தின் அடிப்படையிலே அவர் ஆண்மை இல்லாதவர் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பது மாதிரி அவன் பேச்சு அமைந்திருந்தது.
இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னாடி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறார். இப்படி இவர் மட்டுமல்ல, பலர்கள் பேசி அவருடைய முகவரியே இல்லாமல் ஆகியிருக்கிறார்கள். பெருமானார் மீது சாபமிட்டவர்கள், பெருமானார் மீது திட்டியவர்கள் அட்ரஸே இல்லாமல் போயிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இன்னா ரப்பக ஹுவ ஆலம் பிமன் சபீலிஹி வ ஆலம் பில். திட்டமான இரட்சகனாகிறவன் அவனுடைய வழியை விட்டும் வழிகட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா மிக அறிந்தவன். இன்னும் அல்லாஹ் தஆலா நேர்வழி பெற்றவர்கள் என்பதையும் மகா அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அந்த தொடரில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீனின் ஹம்மாஸின் மஷாயின் பினமீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆண்மை இல்லாதவன் என்று அவர் சொல்கிறார். குழந்தை பிறந்தடாத ஆண்மை இல்லையா? குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் தான் ஆண்மை இல்லையா? அப்படி என்றால் முத்துராமலிங்க தேவர் திருமணமே முடிக்கிறார். காமராஜர் அவர்கள் திருமணமே முடிக்கிறார். ஜனாதிபதியாக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் திருமணமே முடிக்கிறார். ஏன் முன்னாள் பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் கூட திருமணம் முடித்துக் கொள்ளவில்லை. இன்று பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் திருமணம் முடித்து யசோதா அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதற்கு இதுவரைக்கும் அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கிறாரா இல்லையா? இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே திருமணம் முடிக்கவில்லை என்றால் ஆண்மை இல்லாதவர்களா என்றால் இல்லை, பெரியார்கள். அவருடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக, இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டுடைய மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிப்பதற்காக முழு நேரத்தையும் இந்த சமூகத்திற்காக கழித்தவர்கள். அவர்களை பார்த்து கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது மகா அசிங்கமான தனம், நாகரிகம் இல்லாத பேச்சு. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான், வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீனின் ஹம்மாஸின் மஷாயின் பினமீம். சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அதிகமாக சத்தியம் செய்யக்கூடியவர், அற்பன், குறை கூறி தீர்ப்பவன், கோல் சொல்லி தீர்ப்பவன், நனவை தடுக்கக்கூடியவன், வரம்பு மீறியவன், பாவம் செய்பவன், வன் நெஞ்சன், இதற்கு பின் இழிவு பிறப்பி, இழிவில் பிறந்தவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், அத்காலா மாலின் வபனி. பொருளுடையவன், வசதியாக இருப்பவன், ஆண் மக்கள் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தீய குணங்களை பற்றி அடுக்கடுக்க அல்லாஹ் தஆலா சொல்லி வந்துவிட்டு
கடைசியிலே சொல்லும்போது சொல்கிறான், பிறப்பு இழிவான பிறப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய கெட்ட குணங்களை சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், நபியே அதிகமாக சத்தியம் செய்பவர் முதலாவதாக சொல்றான். இரண்டாவதாக அவன் அற்பன். மூன்றாவதாக குறைகளை சொல்லிக் கொண்டே இருப்பவன், கோல் சொல்லுபவன், நன்மையை தடுக்கக்கூடியவன், வரம்பு மீறியவன், பாவம் செய்யக்கூடியவன், வன் நெஞ்சன். இதற்கு பின் அவன் இழிவு பிறவி என்று அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்கள் பெரியார்களே, இந்த குணத்திற்கு பின்பு அவனுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால், தந்தை பெயர் தெரியாதவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? தந்தை பெயர் தெரியாதவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். விபச்சாரத்தால் பிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உன்னுடைய தாய் யார், உன்னுடைய தந்தை யார் என்று தெரியாதவன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது எவனிடத்தில் எல்லாம் இருக்கிறது, இந்த தீய குணங்கள் இருக்கிறது அவனிடத்தில் எல்லாம், கடைசியில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அவனுடைய பிறப்பில் சந்தேகம் உண்டு என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இது யார் விஷயத்தில் இறங்கியது என்றால், வலீத் இப்னு முகைரா என்ற விஷயத்தில் அருளப்பட்டது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே தன்னுடைய தாயிடத்தில் செல்கிறார் வலீத் இப்னு முகைரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து அவன் இடையூறு செய்து கொண்டிருந்தான். ஒரு ஜனம் கூட அவருடைய இடையூறிலிருந்து நிறுத்தவே இல்லை. அதற்கு பின்புதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அவருடைய குணாதிசயங்களை சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்லுகிறான், அவருடைய பிறப்பு இழிவு பிறப்பு என்று சொல்கிறான். இதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தாயிடத்திலே செல்கிறான். தாயிடத்திலே சென்று கேட்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் பொய் சொல்லாதவர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், என்னை யாருக்காக நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் என்று கேட்கிறான். என்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறான். இவர்தான் இல்லை, மறுக்கிறான். இவர்தான் உடைய தந்தை இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டார்கள், என்னுடைய தந்தை யார்? அப்பொழுது தாய் சொல்கிறார், இடையன் நம்முடைய ஆட்டுகளை வளர்த்துக் கொண்டிருந்தார். அப்படி இடையன் ஆட்டை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நானும் அவனும் சேர்ந்து பிறந்த பிறப்புதான் நீ என்று சொல்லுகிறார். தாய்க்கு தான் தெரியும் யாரை பெற்றெடுத்தோம் என்பது. சொல்லிவிட்டான், உன்னுடைய தந்தைக்கு பிறக்கவில்லை, ஒரு இடையனுக்கு நீ பிறந்தாய் என்று அவர் சொல்லிவிட்டார். செல்வச்சீமா 10 குழந்தையை பெற்றெடுத்தவன். இந்த ஒரு அசிங்கை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல், இந்த அசிங்கத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், திருமறையை அவனை வஞ்சித்ததன் காரணமாக சில நாட்களிலே அவன் மன்னிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்கிறான், சனசிமு அலல் ஃபுர்தும், மூக்கின் மீது அதி விரைவாக நாம் அடையாளம் விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூக்கின் மீது அதி விரைவாக அடையாளம் விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அடையாளம் விட்டானா இல்லையா? நீ என்ன யாருக்கு பிறந்தாய் என்று அடையாளம் விட்டு விட்டான்.
கண்ணியமிக்க பெரியார்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாராவது கலங்கப்படுத்தினால், அவதூறு பேசினால் இறைவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். இறைவனே அவனுக்கு பதில் சொல்வான். பெரியார்களே, இந்த குணங்கள் எவனிடத்தில் இருக்கிறது அவனுடைய பிறப்பை பார். எந்த தீய குணங்கள் இருக்கிறது அவனுடைய பிறப்பை பார். அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ர் யுத்தத்தில் களத்தில் அணிவகுத்து நிற்கிறார். அதிலே 2 சிறுவர்கள் நிற்கிறார்கள். 2 சிறுவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வலது பக்கம் ஒருவராக, இடது பக்கம் ஒருவராக நிற்கிறார்கள். 2 சிறுவர்கள் 8 வயதுக்கு 10 வயதுக்குள்ளாக இருக்கும். ஒருவர் வலது பக்கம் இருக்கிறார், ஒருவர் இடது பக்கம் இருக்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருவரை பார்த்து, 2 ஜவான்கள் நமக்கு வலது பக்கம் இடது பக்கம் நின்றால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவர்கள் எண்ணுகிறார். இப்படி எண்ணக்கூடிய நேரத்திலே அந்த சிறுவனாகியவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார், இந்த களத்திலே அபூ ஜஹல் யார் என்று கேட்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அவ்விடத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்கிறார்கள். அபூ ஜஹலுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுவராயவர் சொல்லுகிறார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஇன் ரைது லா யுஃபாரிகு சமாதி சமாது ஹத்தா யமூத்தல் ஆஜர வ மின்னா. அந்த சிறுவர் சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த வார்த்தைகள் இதயத்தை கசிய வைக்கிறது, இதயத்தை வெடித்து விடுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சிறுவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்மா என்னுடைய கைவசம் இருக்கிறது அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக அபூ ஜஹலை கண்டான், அவன் அல்லது நான் அவனை கொல்லாத வரைக்கும் அவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவனை கண்டான், நான் அல்லது அவன் கொல்லுகின்ற வரைக்கும் அவனை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்று சொல்கிறான். அவனை நிழலாக தொடர்ந்து அவனை கொல்லாத வரைக்கும் அவனை விட்டு நான் பிரிய மாட்டேன். அவனை நிழலாக தொடர்ந்து அவனுடைய நிழலாக நான் தொடர்ந்து அவனை வெட்டாத வரைக்கும் நான் நீங்க மாட்டேன், பிரிய மாட்டேன். ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது அவனுடைய வார்த்தை. பக்கத்திற்கு சிறார் அவரை கேட்கிறார், என்னப்பா அபூ ஜஹலை காட்டுங்க, அபூ ஜஹலை காட்டுங்க அப்படிங்கிறார். இப்படி இருவரும் உரையாடி கொள்ளும் பொழுது அபூ ஜஹலை குறுக்கும் நெடுக்குமாக இங்கும் அங்குமாக செல்கிறான். இப்படி செல்வதை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அதோ வீரருக்கு மத்தியில் நிற்கிறார்கள் அவர்தான் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த சிறுவர்களிலே ஒருவர் சொல்லுகின்றார், நான் அவனை நெருங்கலாம் என்று சொல்லும் பொழுது அடர்த்தியான மரங்கள் இருக்கும் அல்லவா, அந்த அடர்த்தியான மரங்களுக்கு மத்தியிலே வீரர்களுக்கு மத்தியிலே அவனை நெருங்குவது மிக கடினமாக இருந்தது. நான் நெருங்கிவிட்டேன். அவனை நெருங்கி அவன் குதிரையில் வேகமாக இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய கரண்டை காலை நான் வெட்டுகிறேன். 8 வயது மாணவன் சொல்கிறான், பெரியார்களே,
அவனுடைய குதிரையிலிருந்து அவன் கீழே விழுகின்றான். அப்படி விழுகக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுகிறார், ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார். அந்த காலத்தில் திருகம் இருக்கிறதா, அந்த திருகையில தானியங்களை போட்டு அரைப்பாங்களா, அப்படி அரைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தானியம் அந்த திருகையில கட்டுப்படாமல் சிதறி விழுவல்லவா, அப்படி சிதறி அவன் குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். அந்த சின்ன வயசுல பாருங்க, அறிவுபூர்வமான பேச்சு. அந்த திருகையில் கட்டுப்படாமல் எப்படி தானியமாகிறது அந்த திருகை விட்டு சிதறி வெளியே வருவல்லவா, அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்த தாமதத்திலே என்னோடு இருந்த அந்த இரண்டாவது சிறுவராகிறவர் அவரை வெட்டி கீழே சாய்க்கிறார் என்று சொல்கிறார். கீழே வெட்டி சாய்க்கிறார் என்று சொல்கிறார். இது புகாரில் இடம்பெற்று இருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த அவருடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு இஸ்லாத்தில் வல்ல இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் வேகமாக வந்து இவருடைய தோல்பிஜத்தை வெட்டுகிறார்கள். என்னுடைய தோல்பிஜத்தை வெட்டுகிறார்கள். வெற்றியுடைய தோற்று மூலமாக என்னுடைய உடம்புக்கு தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படி துங்க துங்க நான் வாழத்தை வீசிக் கொண்டே இருக்கிறேன் என்று அந்த 8 வயது சிறுவன் சொல்கிறார். இந்த கையாயில் எனக்கு இடையூறாக இருக்கும் என்பதற்காக என்னுடைய காலில் வைத்து மிதித்து அந்த கையை துண்டாக்கிவிட்டு நான் யுத்த களத்திலே நான் இருக்கிறேன் என்ற செய்தி அவர் சொல்லுகிறார். அந்த 8 வயது சிறுவருக்கு இருவருக்கும் என்ன வேட்டை பேத்தில் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகிறான். திட்டுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெருமானாரை சபிக்கின்றான். பெருமானின் மீது அவதூறாக சொல்லுகிறான். அப்படி சொல்லுவதனால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளை காட்டுங்கள், இந்த வாளோடு நான் வெட்டுகிறேன். அவளை வெட்டாமல் அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்கிறார்களா. கண்ணியமிக்க பெரியார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிறுவர்களுக்கு எம்பெருமானார் மீது இருந்த பிரியம், எம்பெருமானார் மீது அந்த பேரார்வம் யோசித்து பாருங்கள் பெரியார்களே. ஒரு சிறிய கடுகளவு கூட அவதராக யாராவது சொல்லிவிட்டால் அந்த சிறிய குழந்தையை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் காட்டுங்கள், இந்த வாளுக்கு நான் இரையாகிறேன் என்று துளைத்து நிற்கிறார்கள் என்றார். போர் சாகசம் பெற்ற அபூஜஹில் யுத்த தளபாடங்களை அணிந்த ஒரு போர் தளபதி வெட்டி வீழ்த்துகிறார்கள். சிறுவர்களாக பெரியார்களே, அந்த வீரத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். நமக்கு மத்திய ஐக்கியங்கள் இயக்கங்கள் இருக்கலாம் பெரியார்களே, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஒரு சிறிய ஒரு கலங்கத்தை அவதூறை எவர் சொன்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாது பெரியார்களே. எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக நெடுங்கில் நடந்து வந்து கொண்டிருக்கிறது பெரியார்களே. பெருமானார் மீது கலங்கத்தை சொல்வார் என்றால் அவனை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்று துடித்து வருகிறான் அந்த இளைஞர்கள் பெரியார்களே. ஆகவே நாம் சொல்லுவது என்னவென்றால், எவனாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேனாவை தூக்குவான் என்றால் உன்னுடைய பேனாவை நிறுத்திக் கொள். எவனாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக காற்றும் பயவான் என்றால் உன்னுடைய காற்றுனை நிறுத்திக் கொள். எவனாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதூறை பேசுவான் என்றால் அவன் பேசுவதை நிறுத்திக் கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறான வரலாற்றை திரித்து எழுதுவான் என்றால் அவன் எழுதுவதை நிறுத்திக் கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எவன் நாவை புரட்டுவானோ அவனை நாவை நிறுத்திக் கொள்ளட்டும். எவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாரை சபிப்பார் என்றால் அவருடைய சாபத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த 2 சிறுவர்கள் என்ன செய்தார்கள் என்று யோசித்து
பாருங்கள். அந்த 2 சிறுவர்கள் முன் நிற்கிறார்கள் என்றால் எதற்காக? தனக்காக அல்ல, தன்னுடைய உயிரின் மேலான தன்மை நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிவிட்டால் திக்கிவிட்டால் என்பதற்காக. வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஇன் ரைது லா யுஃபாரிகு சவாதி சவாதஹு ஹத்தா யமூத்தல் ஆஜல மின்னா. நான் அல்லது அவன் கொலை செய்த வரைக்கும் அவனை விட்டு நான் பிரியவே மாட்டேன் என்று சொன்னார்களா, அந்த கூற்றுக்கு சொந்தக்காரி நாம் பெரியார்களே. ஆகவே எண்ணிமிக்க பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு சிறிய அளவு எவன் பேசினாலும் சரி தாங்கிக் கொள்ள முடியாத பெரியார்களே. அவரை உலகத்தில் நடமாடுவது அது அல்லாஹ்வுடைய நாட்டில் இருந்தால் தான் பெரியார்களே, இல்லை என்றால் நிலை வேறு. ஆகவே எண்ணிமிக்க பெரியார்களே, நாம் ஒன்றாக இணைந்திருப்போம் என்றால், நாம் ஒன்றாக சேர்ந்திருப்போம் என்றால், எவனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது துருப்பு பேச மாட்டான் பெரியார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அவதூறான சொல்லை சொல்ல மாட்டான் பெரியார்களே. 200 கோடி பேர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 5 நிமிடம் பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த பாங்கிலே 2 நிமிடம் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று 2 முறை சொல்லப்படுகிறது பெரியார்களே. 42 லட்சம் பள்ளிவாசல் இந்த உலகத்தில் இருக்கிறது. 42 லட்சம் பள்ளிவாசல் என்றால் ஒரு நாளைக்கு 5 நிமிடம் சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே என்றால் எத்தனை கோடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒரு நாளைக்கு சொல்லப்படுகிறது என்று யோசித்து பாருங்கள் பெரியார்களே. ஆகவே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவனாவது சிறிய ஒரு கீழ் சிறிய ஒரு கடுகளவு பேசுவான் என்றால் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பெரியார்களே. இல்லை என்றால் அவனுடைய பிறப்பை அல்லாஹ் பரிசோதிக்க சொல்லியிருக்கிறார். அல்லது அவன் எப்படி அந்த வீரர்களாகி 2 வீரர்கள் என்ன செய்தார்களோ அந்த வீரர் செய்ததை அல்லாஹ் செய்வார் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ் அந்த மனிதர்களுக்குமே அதிகம் பெருமானார் மீது ஆவல் கொண்டவர்களாக, நம்முடைய உயிரை விட பெருமானார் மீது நேசம் கொண்டவர்களாக, நம்முடைய உயிரை விட அன்பு வைத்தவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அருளும் திருப்பி செய்வானாக. பெருமானாருடைய புகழை அல்லாஹ் உயர்த்திக் கொண்டே சென்றுள்ளார் பெரியார்களே. நாளுக்கு நாள் இஸ்லாத்திலே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் பெரியார்களே. அல்லாஹ் அனைவருக்குமே அல்லாஹ் பெருமானாருடைய புகழை உயர்த்திக் கொண்டிருக்கிறார். நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை உயர்த்திக் கொண்டே இருப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.